ஹாய் எவ்ரிவன், நான் வேல்முருகன். நீங்க உங்க அப்ளிகேஷன்ல பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண போறீங்களா? அப்போ உங்களுக்கு டீபவுன்சிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். Debouncing is a programming technique that helps to improve the performance of a web application by the limiting the frequency of function calls. ஸோ இதுதான் மெயின். ஓகே, லிமிட்டிங் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபங்க்ஷன் கால். இதில் ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய இருக்குது. நான் இங்கே 2 லிஸ்ட் பண்ணியிருக்கேன். சர்ச் பாக்ஸ், இன்னொன்று வந்து சப்மிட் பட்டன். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து சர்ச் பாக்ஸ் தான். இந்த கான்செப்டை ரியல் டைமாக பார்க்கலாம். ஓகே, அதுக்கு வந்து ஐ ஓப்பன்டு flipkart.com. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், சர்ச் பாரில் மொபைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். மொபைல்ஸ்னு சர்ச் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் 7 லெட்டர்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். மொபைல்ஸ்ன்றது வந்து 7. ஓகே, 7 கீ ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு எம்டி, இதை விட்டுருவோம். 1 2 3 4. இங்கே பாருங்கள், இந்த குறியில் பாருங்கள், இதுதான் விஷயம். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபயரில் எம் டைப் ஆகிருக்கு, செகண்டில் வந்து எம்ஓபிஐ, தேர்டில் வந்து மொபைல். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து மொபைல்ஸ். ஸோ பேசிக்காக ஜாவா ஸ்கிரிப்டில் என்னென்னா ஒரு கீ ப்ரெஸ்க்கும் ஒரு அந்த ஃபங்க்ஷன் வந்து ஈச் டைம் கால் ஆகும். பேசிக்காக அதுதான். ஓகே, இங்கே வந்து நான் 7 டைம் டைப் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து 7 டைம் கால் ஆகும். பை டிஃபால்ட்டாக ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். பட் ஃப்ளிப்கார்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த ஃபங்க்ஷன் காலை வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது பேசிக்காக ஏன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த சர்வர் லோட் குறைக்கிறதுக்கு தான். ஓகே, இங்கே பாருங்கள், டீபவுன்சிங் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா செட் டைம் அவுட் வச்சு கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த சர்ச் பாக்ஸில் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகுது, கால் ஆகாது, கால் ஆகாது, கால் ஆகாது. ஓகே, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா அந்த 400 மில்லி செகண்ட் சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் ஆகும். ஓகே, இதை வந்து எப்படி நம்ம டிலே பண்ணுவோம் அப்படின்னா வந்து செட் டைம் அவுட் வச்சு டிலே பண்ண போகிறோம். இது கோடிங்கில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐ கிரியேட்டட் 2 ஃபைல், index.html ஃபைல், அதுக்கப்புறமா வந்து script.js ஃபைல். ஸோ பேசிக்காக இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து HTML ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன். ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இன்புட் ஃபீல்டு போட்டுக்கலாம். ஓகே, இன்புட் ஃபீல்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு. ஓகே, இன்புட் ஃபீல்டு, இதுக்கு வந்து நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஐடி ஈக்குவல் டு dbounce அப்படின்னு ஒரு ஐடி நேம் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பிளேஸ் ஹோல்டர் ஒன்று வச்சுக்கிறேன். பிளேஸ் ஹோல்டர் ப்ராடக்ட்ஸ். ஓகே, நைஸ். இங்கே பாருங்க வந்திருக்கு. நான் சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு H1 டேக்கில் ஃப்ளிப்கார்ட் ஃப்ளிப்கார்ட் சர்ச் இன்புட் அப்படின்னு வந்து சும்மா வச்சுக்கிறேன். ஓகே ஓகே ஸோ நைஸ். ஓகே, கிளிக் பண்ண அப்படின்னா இங்கே என்னென்னோ ஷோ ஆகுது, அதெல்லாம் எனக்கு வேணாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சூப்பர். ஸோ இப்போ என்னென்னா எனக்கு அது அந்த ஆட்டோ சஜஷன் வேணாம். ஓகே, அதனால் வந்து ஆட்டோ கம்ப்ளீட் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப். சூப்பர். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ சர்ச் பண்ணுறேன். நைஸ், ஆட்டோ கம்ப்ளீட் வரல. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஜாவா ஸ்கிரிப்டில். நான் இதுக்கு வந்து கன்சோல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, என்ன ஐடிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீபவுன்ஸ்னு சொல்லிட்டு இதுக்கு ஐடி போட்டிருக்கேன் இல்லையா. இப்போ வந்து இதை வந்து டார்கெட் பண்ண போகிறோம். ஓகே, கான்ஸ்ட் சர்ச் இன்புட் அப்படின்னு ஒரு வேரியபிள் போட்டுக்கிறேன். ஓகே, ஏன்னா அந்த இன்புட் ஃபீல்டை இங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா நான் ஐடி தான் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன ஐடி நேம் போட்டிருக்கேன், டீபவுன்ஸ்னு போட்டிருக்கேன். அதனால் டீபவுன்ஸ்னு போட்டாச்சு. சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆட் ஈவெண்ட் லிசனர் போடலாம். ஏன் அப்படின்னா வந்து நம்ம இங்கே வந்து சர்ச் பண்ணோம் இல்லையா, இங்கே டைப் பண்ணோம் இல்லையா, அதனால் வந்து ஆட் ஈவெண்ட் லிசனர் ஒன்று போடலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஓகே, சர்ச் இன்புட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். ஓகே, இங்கே வந்து என்னென்னா நம்ம 2 போடலாம், இன்புட்டும் போடலாம், இல்லை கீ ஆப்பும் போடலாம். ஸோ நான் கீ ஆப் போட்டுக்கிறேன். ஓகே, கீ ஆப் கமா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறோம். ஓகே, அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து கால் ஏபிஐ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன் நான், கால் ஏபிஐ. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேல்யூ டைப் பண்ணுற வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து ஃபங்க்ஷன் கால் ஏபிஐ. ஓகே, இப்போ இங்கே வந்து ஒரு கான்ஸ்ட்னு ஒரு வேரியபிளை வந்து கொரின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே டைப் பண்ணுற வேல்யூ நம்ம போய் இதில் ஸ்டோர் பண்ண போகிறோம், அதனால். ஓகே, ஸோ இப்போ ஃபங்க்ஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து இங்கே கீயை போட்டிருக்கோம். அப்போ ஈவெண்ட் என்னமே வரும் நம்மளுக்கு. ஓகே, அந்த ஈவெண்ட்டை வாங்கிக்கிறேன் நான். இதை வந்து லைக் இந்த ஈவெண்ட் ப்ரௌசரே கொடுக்கும். ஓகே ஓகே ஈவெண்ட் டாட் டார்கெட்
டாட் வேல்யூ. ஓகே. அப்படி நம்ம வேல்யூ போட்டோம் அப்படின்னா, ஸோ இங்கே நான் கன்சோல் பண்ணிக்கிறேன். கன்சோல் டாட் லாக் query. இப்போ சேவ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இங்கே கன்சோல் போய்க்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் மொபைல்ஸ்னு சர்ச் பண்ணுறேன். நைஸ். இங்கே பாருங்கள், மொபைல்ஸ் சூப்பராக வந்திருக்கு. ஓகே. ஸோ இது வந்து பாருங்கள், ஒரு ஒரு டைம் கால் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் நான் ஒரு ஒரு டைமும் கீ ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ஒரு காலும் ஆகுது. ஓகே. இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கால் ஏபிஐ அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நம்ம கால் ஏபிஐ கால் பண்ணுவோம். ஓகே. கால் ஏபிஐ டன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இது எத்தனை டைம்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு கவுண்டர் போட்டுக்கிறேன். லெட் கவுண்டர் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம வந்து இந்த கவுண்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து இந்த கன்சோலில். ஓகே. ஸோ இது பேசிக் திங்ஸ் தான். ஓகே. கவுண்டர் வந்து ப்ளஸ் ப்ளஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து மொபைல்ஸ்னு சர்ச் பண்ணுறேன். மொபைல்ஸ் நைஸ். இங்கே பாருங்கள், நான் எத்தனை கீ ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இங்கே 7 கீ ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் மொத்தம். ஓகே. சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு ஃபெட்ச் ஒன்று போட்டுக்கலாம். ஓகே. ஏன் அப்படின்னா வந்து ஏபிஐன்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ கண்டிப்பாக ஏபிஐ அப்படின்னா வந்து ஃபெட்ச் இல்லாமல் எப்படி? ஓகே. நான் வந்து http ஸ்லாஷ் API example இது வந்து ஒரு டம்மி API. ஓகே. example.com /query equal to $query. கரெக்ட் தானே? ஓகே. இந்த தென் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருது. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம ஜேசன்ல கன்வெர்ட் பண்றோம். ரைட். ஓகே. டிக்ளரேஷன் எக்ஸ்பெக்டேஷன் சாரி மை பேட். ஓகே. சூப்பர். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் ஏபிஐ கால் நம்ம இப்படி தான் பண்ணோம் இல்லையா? இது வந்து சும்மா டம்மி ஏபிஐ கால். ஓகே. இந்த எண்ட் பாயிண்ட்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நெட்வொர்க் டேப்பில் போகிறேன். இங்கே பாருங்கள், நெட்வொர்க் டேப்பில் போயிட்டு பேசிக்காக இங்கே நான் சர்ச் பண்ணுறேன் மொபைல்ஸ்னு. இங்கே பாருங்கள், இங்கே நெட்வொர்க் டேப்பில் எத்தனை கால் மேட் ஆகுது பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா மொபைல்ஸ்னு டைப் பண்ணுறேன். ஓகே. மொபைல்ஸ். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள் 7 ரெக்வஸ்ட் போயிருக்கு. ஓகே. இங்கே பாருங்கள் 7 ரெக்வஸ்ட் போயிருக்கு. ஸோ அதை நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? இங்கே முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த கவுண்டர் பார்த்தோம் இல்லையா, அது 7 டைம் டைப் ஆச்சு. ஓகே. அதே மாதிரி தான் 7 டைம் வந்து ஏபிஐ ஹிட் ஆகும். ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இது வேணாம். நான் அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை கட் பண்ணிக்கிட்டு கீழே போட்டுக்கிறேன். நம்ம அதுக்கப்புறமா வந்து இந்த டீபவுன்சிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதை போட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ அது வரைக்கும் இதை கீழே தள்ளிடுவோம். இது இப்போதைக்கு வேண்டாம். ஓகே. நைஸ். இப்போ இது இந்த கோடோட சேவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிக்கிறேன் இதை. ஓகே. ஸோ இப்போ வந்து பேக் டு கன்சோல். ஓகே. இப்போ நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இங்கே டைப் பண்ணால் 7 டைம் வந்து ஃபயர் ஆகுது. மொபைல்ஸ் பாருங்க 7 டைம் ஃபயர் ஆகுது. ரைட். ஸோ இது வந்து டீபவுன்சிங் இல்லாமல் பண்ணுறது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து வித் டீபவுன்சிங்கோட பண்ண போகிறோம். ஓகே. இப்போ வந்து வித் டீபவுன்ஸ். ஓகே. பேசிக்காக டீபவுன்ஸ் இது எப்படி பண்ணுறது அப்படின்னா வந்து ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனில் தான் நம்ம பண்ண முடியும். ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் மீன்ஸ் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் தட் டேக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் எ ஆர்கியூமெண்ட். அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து அது ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா அது வந்து ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஓகே. இது வந்து ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணும்போது ஓகே, இந்த கேஸில் ஃபங்க்ஷன் டீபவுன்சிங். ஓகே. இப்படி வச்சுக்கலாம் நேமு. இதுக்குள்ளே வந்து பேராமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 விஷயம். ஒன்று வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஏபிஐன்ற ஃபங்க்ஷன். ஓகே. அது வந்து எவ்வளோ டிலே 2 கொடுக்க போகிறோம். ஓகே. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபங்க் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறேன், நல்ல ஃபங்க்ஷன். இங்கே வந்து டிலே. ஓகே. இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஏபிஐன்ற ஃபங்க்ஷன் இந்த டிலே வந்து நான் கொடுக்கல, அது கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 திங்ஸ். ஒன்று என்ன அப்படின்னா வந்து இதுக்குள்ளே வந்து 2 ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே இந்த கால் ஏபிஐ சொன்னோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம். கால் ஏபிஐ இந்த ஃபங்க்ஷன். ஓகே. அண்ட் கமா இது வந்து எவ்வளோ மில்லி செகண்டில் வந்து ஒரு கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 400 மில்லி செகண்ட் கொடுத்துக்கலாம், இல்லை 500 மில்லி செகண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே. சூப்பர். ஸோ இப்போ என்னன்னா இந்த டீபவுன்சிங் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகே. இதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த சர்ச் இன்புட்டில் கால் பண்ணணும். இதை வந்து என்னென்னா கான்ஸ்ட் பெட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், பெட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. பெட்டர் ஃபங்க்ஷனை இங்கே காப்பி பண்ணிக்கிட்டு
ஸோ இங்கே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் ரேப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணியாச்சு. ஓகே, அதே மாதிரி வந்து ஃபங்க்ஷன் டீபவுன்சிங் இதுக்குள்ளே ஃபங்க்ஷன் டிலே. ஓகே, இதுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து இந்த கால் ஏபிஐ ஃபங்க்ஷன். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு ரிட்டர்ன் போடலாம் இந்த ஃபங்க்ஷனில். ரிட்டர்ன் சொன்னேன் இல்லையா, இது ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு திஸ் ரிட்டர்ன் இன்னொரு ஃபங்க்ஷன். ஓகே, திஸ் ரிட்டர்ன் அனதர் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ எனக்கு என்னென்னா அந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும். ஓகே, அந்த ஆர்குமெண்ட்ஸ் வேணும். அதனால் வந்து 3 டாட்ஸ் போட்டு ஆர்குமெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் தென் வந்து ஆர்குமெண்ட்ஸ் போட்டதுக்கப்புறமா வந்து செட் டைம் அவுட் போட்டுக்கலாம். செட் டைம் அவுட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இல்லையா, செட் டைம் அவுட். ஸோ அதுக்குள்ளே ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். அந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் FUNC நம்ம இங்கே எடுத்தோம் இல்லையா அந்த ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளுக்கு அந்த ஆர்குமெண்ட்ஸ் தேவை. ஆர்குமெண்ட்ஸ் ஓகே ஸ்லாஷ் கமா இந்த டிலே எவ்வளோ டிலே பண்ண போகிறோம் நம்ம போட்டிருந்தோம். இங்கே 500 மில்லி செகண்ட் போட்டிருந்தோம். ஓகே, டிலே. சூப்பர். செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் டிலே. சூப்பர். இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ சர்ச் பண்ணுறேன் மொபைல்ஸ். ஓகே, ஆர்குமெண்ட்ஸ் இஸ் நாட் டிஃபைன். ஓகே, ARGs is not defined. ஓகே, ஸோ ஐ மேட் a spelling mistake. இங்கே பாருங்கள் ஆர்குமெண்ட்ஸ்க்கு தப்பாக போட்டிருக்கேன். ஓகே, ARGS. ஓகே, இப்போ சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து மொபைல்ஸ்னு டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் இப்போவும் வந்து முன்னாடி இருந்த மாதிரியே தான் வந்து கால் ஆகுது நம்மளுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்னா அந்த செட் டைம் அவுட் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஓகே, செட் டைம் அவுட் பண்ணியாச்சு, கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணாததுனால அது ரிப்பீட்டடாக கால் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அதை எப்படி வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகே, டைமர். இப்போ இந்த டைமரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டைமர் இதை வந்து வேல்யூ அசைன் பண்ணிடலாம். ஓகே, டைமர் ஈக்குவல் டு செட் டைம் அவுட் இந்த விஷயங்கள்லாம். ஸோ இப்போ வந்து ஒரு டைம் வந்து ஃபயர் ஆகுது இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஓகே, கிளியர் செட் டைம் அவுட். ஸோ எந்த விஷயம் அப்படின்னா மேலே வந்து வேரியபிள் போட்டிருக்கு இல்லையா டைமர், அதுதான். ஸோ இப்போ சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொபைல்ஸ்னு டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ மொபைல்ஸ் டைப் பண்ணால் இங்கே பாருங்கள் ஒரே ஒரு கால் தான் மேட் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். டைப் பண்ணுறத வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ வந்து மொபைல்ஸ் வந்து 3 டைம் கால் ஆகுது. ஸோ முன்னாடி வந்து 7 டைம் கால் ஆகின்றது ஒரு கீ ப்ரெஸ்க்கும். ஓகே, அது பை டிஃபால்ட். இப்போ வந்து நம்ம டீபவுன்சிங் பண்ணுறது மூலிமா வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்மளே இன்டென்ஷனலாக வந்து டிலே பண்ணுறோம். ஓகே, ஸோ முன்னாடி வந்து நம்ம ஒரு API கால் போட்டிருந்தோம் இல்லையா, அதை அப்படியே காப்பி பண்ணி வந்து இப்போ போட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ நான் நெட்வொர்க் டேப்பில் போய்க்கிறேன். இப்போ நெட்வொர்க் டேப்பில் போய்க்கிட்டு ஸோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, புதுசாக வந்து நம்ம இப்போ மொபைல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுறேன். மொபைல்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் கால் தான் மேட் ஆகிருக்கு. queries வந்து மொபைல்ஸ்னு வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஸ்லோவாக டைப் பண்ணுறேன். பேஜ் ஒன்ஸ் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். மொபைல்ஸ் இங்கே பாருங்கள் அந்த 500 மில்லி செகண்ட் ஒரு கேப் விட்டோம் அப்படின்னா அந்த API கால் மேட் ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் M போயிருக்கு query, அப்புறம் MOB, அதுக்கப்புறமா வந்து மொபைல்ஸ். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம இன்டென்ஷனலாக நம்ம ஃபங்க்ஷனை வந்து கால் ஆகாமல் டிலே பண்ணணும். அப்படி டிலே பண்ணோம் அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து பேக் அண்ட் சர்வர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து லோடு கொடுக்காம இருக்கலாம். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஓகே, பேசிக்காக என்னென்னா 2 விஷயம். அது ஆல்ரெடி நிறைய யூசர் வந்தாங்க அப்படின்னா வந்து அதனால் அது தாங்கணும் இல்லையா அந்த சர்வர், அது ஒன்று. ரெண்டாவது வந்து சம் கேஸஸில் நம்ம வந்து ஏதாச்சும் டூல் யூஸ் பண்ணுவோம். அந்த டூல் வந்து எப்படி வந்து ப்ரைஸிங் போடுவாங்க அப்படின்னா வந்து API ஹிட் பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரைஸிங் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த கட்டத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சார்ஜஸ்லாம் ரெடியூஸ் பண்ண முடியும் நம்மளால். ஓகே, yeah guys, that's it from my end today. If you learned something valuable in this video, please consider to subscribe for upcoming videos. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். Thank you so much for your time. Thanks for watching. I will see you in the next one. Bye bye.